புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த பெண்களுக்கு இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் அப்படின்னாலே மேஜராக வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இப்போ எல்லாருக்குமே இருக்குது. அது பிசிஓடின்னும் போது இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை தாண்டி ஸ்கின்லேயும் வந்து ஆக்னி ப்ராப்ளம் வரதா இருக்கட்டும், இந்த வருஷத்தில் நான் 2 வாட்டி 3 வாட்டி தான் மென்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. வெயிட் கெயின் ஆகும், உடல் பருமன் ஏற்படும். இந்த மாதிரி பிசிஓடிக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது? இது வந்து பெண்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஓகே, பிசிஓடிக்கு இயற்கை மூலிகையில் தீர்வுகள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிசிஓடி அப்படின்னாலே ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற நிலை கிடையவே கிடையாது. நம்மளுடைய மூலிகை மருத்துவத்தில் இந்த பிசிஓடியை மாதவிலக்கிலேயே இயற்கையான முறைகளில் வெளியேற்ற முடியும். தொடர்ச்சியாக நோயோட தன்மைக்கு ஏற்றாற்போல் 3 to 6 மாத காலம் இடைவிடாமல் மூலிகை மருத்துவம் எடுக்கும் பொழுது இந்த நீர்க்கட்டிகளையும் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் மாதவிலக்கின் பொழுது இந்த நீர்க்கட்டிகள் ரப்சர் ஆகி வெளியில் வர மாதிரியான சிறப்பான மூலிகை தைலங்கள் கொடுக்குறோம். முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதவிலக்கில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதே மாதிரி குழந்தையின்மை அப்படிங்கிறதே நம்ம யாருமே பார்க்க முடியாது. ஸோ ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 14 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இப்படி தான் வந்து இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸ்கேன் பார்க்கும்பொழுது, பிளட் டெஸ்ட் பார்க்கும்பொழுது நிறைய தொந்தரவுகள் இருக்குது. ஹார்மோன் சரியாக சுரக்கலன்னு சொல்கிறாங்க. கர்ப்பப்பையில் அந்த சுரப்பிகள் எல்லாமே சரியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபாலிகுல்ஸ், அந்த கரு முட்டையோட வளர்ச்சி சரியாக இல்லை, முறையாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறோம். அனைத்து விதமான நோய்களும் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து சந்திக்கிறோம். சர்க்கரை நோயிலிருந்து, அதாவது ஒரு வயது வரம்பே இல்லாமல் பரம்பரை நோயாக இருந்தால் கூட இந்த வயதினருக்கு மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ பரம்பரையாக இருக்குது அப்படின்னா ஒரு 50 வயது 60 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இப்போ பிறந்த குழந்தைங்களையும் நம்ம பிறந்த உடனே ஒரு சுகர் டெஸ்ட் வந்து பார்க்குறோம். ஒரு 11 வயது குழந்தைங்க, 20 வயதில் இருக்கிறவங்க கூட சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் எடுத்துக்கிறாங்க, இன்சுலின் வந்து எடுக்கிறாங்க. ஏன் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் எல்லா நோய்களும் சீக்கிரமாக வருது? புதுசாக நிறைய நோய்கள் வந்து நம்ம சந்திக்கிறோம். இந்த குழந்தையின்மை பெண்களுக்குன்னு எடுத்துக்கும் பொழுது, குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு மனம் சார்ந்த ஒரு டிப்ரெஷனையும் நமக்கு ஏற்படுத்துது. வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தள்ளப்படுறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தில் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறைகள் தான். உணவோட மாற்றத்தினால தான் நமக்கு நோய் நிலை ஏற்படுது. மூட்டு வலியாக இருக்கட்டும், தோல் நோயாக இருக்கட்டும், மனம் சார்ந்த நிறைய பேர் வந்து சைக்காலஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னே சொல்கிறாங்க. எனக்கு மனசு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு நிறைய கோவம் வரும், இந்த மாத்திரை போட்டால் தான் நான் சாந்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்பெல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவங்க சாப்பிட்ட உணவுகள், அவங்க கொடுத்த உடல் உழைப்பு, இது எல்லாம் கரெக்டாக இருந்ததுனால எந்த நோய்களும் கிடையாது. இந்த மாதிரி நீர்க்கட்டிகள் பிரச்சனை, மாதவிலக்கில் பிரச்சனைகள், இப்போல்லாம் சீக்கிரமாக வந்து மெனோபாஸ் ஆகிடுறாங்க. ஒரு 45 வயதிலே மாதவிலக்கு எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு, எனக்கு அது பெரிய ரிலீஃபாக இருக்குது. நிறைய பெண்கள் சொல்கிறது என்னென்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்போ மெனோபாஸ் ஆனவொன்னே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வயதானவங்களுக்கு கூட அந்த மாதவிலக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 58 வயது 55 வயது ஒரு 60 வயது இருக்கிறவங்க கூட நம்ம மாதவிலக்கு பார்க்குறோம். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சீராக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. அதனால் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து சீக்கிரமாக மாதவிலக்கு நிற்கிற ஸ்டேஜில் இருக்கோம். அதற்கும் காரணம் இந்த ஹார்மோனுடைய மாற்றங்கள் தான். எதுவுமே நமக்கு உடம்புல சீராக இல்லாதது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய டோட்டலாக உணவு மாற்றத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அதற்கடுத்து நம்ம உறங்கும் நேரம், நம்ம கொடுக்கக்கூடிய உடல் உழைப்பு, கழிவுகள் முறையாக வெளியேறாமல்
உடல்லையே தங்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன தவறுகள் நம்ம செய்கிறோம் நல்லாவே நமக்கு தெரியும். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், பேக்கெட்டில் வரக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து கீரை அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெண்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னும் பொழுது இன்னும் நல்ல சத்தான உணவுகளில் கவனம் செலுத்தணும். 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை மென்சஸ் வருதுனாலும் அதையும் அவங்க பெருசாக வந்து கவனத்துக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன விஷயங்கள் மாற்றணும் அப்படின்னா, இயற்கை சார்ந்த உணவுகள், வீட்டில் சமைச்ச உணவுகள், அதுவும் இப்போ எல்லாமே பேக்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே நம்ம வீட்டிலேயே தயாரிக்கணும். ஸோ நம்ம இயற்கை சார்ந்த உணவுகளில் கவனம் செலுத்தணும். அதற்கடுத்து இயற்கையோட ஒன்றிணைந்து நம்ம வாழணும்னு சொல்கிறோம். பகல் நேரத்தில் சூரியன் ஒளியில் இருக்கும்பொழுது கடுமையான உடல் உழைப்பு நம்ம கொடுக்கலாம். இரவு நேரத்தில் குளிர்ச்சியாக இருக்கும்பொழுது நம்ம ஓய்வு எடுக்கணும். ஆனால் நம்ம லேட்டாக தூங்குகிறோம், மொபைல்ஸ் நிறைய பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் பெரியவங்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்க வைப்பாங்க. அது எல்லாமே நம்ம மறந்துட்டோம். எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும்பொழுது கர்ப்பப்பை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குனிஞ்சு நிமிர்ந்து நல்ல பெண்கள் எல்லா வேலையும் செய்வாங்க. அப்போ இடுப்பு எலும்புகள் வலுவாக இருக்கும். சுகப்பிரசவம் முன்பெல்லாம் அறுவை சிகிச்சை கிடையாது, ரொம்ப ரேராக தான் வந்து பார்ப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு 10 பிள்ளை 12 பிள்ளை அவங்களுக்கு டெலிவரி ஆனால் கூட எல்லாமே சுகப்பிரசவமாக இருக்கும். ஆனால் இப்போது ஃபஸ்ட்டு டெலிவரியே வந்து அறுவை சிகிச்சை தான் வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ அப்போ இடுப்பு எலும்புகள் வந்து வலுவில்லாத ஒரு காரணத்தினால, கர்ப்பப்பையோடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் சீராக செயல்படாததுனால அந்த அந்த யூட்ரஸோட ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நிறைய சிசேரியன்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ உடல் உழைப்பு நல்லா வந்து கொடுக்கணும். மிஷின் சார்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாமே வீடு பெருக்கிறதுலேருந்து மாப் போடுறதுலேருந்து எல்லாமே முன்பெல்லாம் கீழே குனிஞ்சி வீடு துடைப்பாங்க. இப்போல்லாம் நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மிஷின் பேஸ்ட் லைஃப் வாழ்கிறதுனாலேயே நமக்கு உடல் எடை அதிகமாக இருக்குது, ஹார்மோன்ஸ் எல்லாமே மாறுது. இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம டோட்டலாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுரப்பிகளும் இயல்பாக செயல்பட ஆரம்பிக்கும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் ரொம்ப லேட்டாக தூங்குறாங்களோ, 11 மணி 12 மணி கூட ஆகுது தூங்குறதுக்கு அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தைராய்டு ஹார்மோன்ஸில் இம்பேலன்ஸ் வரும். தைராய்டு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்சுலினில் ப்ராப்ளம்ஸ் வரும். அதற்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக பிசிஓடி பிரச்சனைகள் வரும். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால, ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறதுனால, நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேறதுனாலேயே நமக்கு இன்றைய காலகட்டத்தில் குழந்தையின்மை, நீர்க்கட்டி பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட்ஸ் கட்டிகள் இது எல்லாமே ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இதை தாண்டி மென்சஸ் வரலை அப்படின்னா ஏன் வரலை, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அறிஞ்சு அதற்குரிய மருத்துவம் மேற்கொள்ளாமல் மாத்திரைகள் போட்டு போட்டு மென்சஸ் வர வைப்பாங்க. இல்லை ஒரு கோவிலுக்கு போகணும், ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயத்த செயற்கையாக மாத்திரைகள் போட்டு தள்ளி வைப்பாங்க. இந்த 2 மாதம் எனக்கு பீரியட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த மாதம் வந்து வர மாதிரியான வரல அப்படின்னு சொன்னால் அதற்கும் மாத்திரை எடுத்துக்கிறாங்க. கருமுட்டையோட வளர்ச்சி முறையாக இல்லை அப்படின்னா நிறைய ஹார்மோன் ஊசிகள் வந்து உடம்புல செலுத்திக்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ என்ன விஷயத்தில் நம்ம தவறு செய்கிறோம்ங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். இயற்கையான மூலிகை மருத்துவத்தில் இந்த நீர்க்கட்டிகளுக்கு நிரந்தரமான தீர்வுகள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பிசிஓடி ப்ராப்ளம்க்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கௌசல்யா மேம். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? கும்பகோணம் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேம். உங்கள் வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேட்கலாம். 24 வயசு மேடம். டாக்டர் எனக்கு 24 வயசு. சொல்லுங்க. மல்டிபிள் ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஓகேம்மா, எப்போ நீங்கள் பார்த்தீங்க? நான் இப்போ பார்த்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு மேடம். 3 மந்த்ஸ் ஆகுது. என்ன தொந்தரவுகள் இருக்குமா? மென்சஸ் சரியாக வரல மேம். ஒரு மாதிரி பெயின் இருக்குது மேம். சரி, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களாம்மா? இன்னும் இல்லை மேடம். சரி, மல்டிபிள் ஃபைப்ராய்ட் சொல்லியிருக்கீங்க 24 இயர்ஸில். ஸோ இவங்க சொல்லக்கூடிய ஏஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதுவும் மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மாதவிலக்கில் சீரற்ற மாதவிலக்கு இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. இல்லை வேறு ஏதாவது தவறுகள், ஒரு சிலருக்கு மென்சஸ் வரலை அப்படின்னா மாத்திரைகள் போட்டு போட்டு யாரெல்லாம் ஹார்மோன்ஸ் மாத்திரைகள் போட்டு போட்டு மாதவிலக்கு ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஃபைப்ராய்ட்ஸில் கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட்ஸ் வரும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு உங்கள் ரிப்போர்ட்ஸோட நேரில் வந்து பாருங்கம்மா, நிச்சயம் இதற்கு தீர்வுகள் கொடுக்க முடியும். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
வணக்கம்மா, என் பேர் கீதா. எந்த ஊர்ல இருந்துமா? சென்னை தாம்மா. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தாம்மா. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியே கேட்கலாம். 59 வயசு. ம் ம் வணக்கம்மா. வணக்கம். எனக்கு பாலம் முதல் உச்சி வரை ஒரே அரிப்பு டாக்டர். ஒரு வாரமா. சரிங்கம்மா. ஒரு மாதிரி ஸ்மெல்லு இருக்கும் உடம்பு போற. ஓகேம்மா. எப்படி இருக்கு? இந்த ரெட் கலர்ல இருக்குங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்ல, ரெண்டு இல்ல டாக்டர். அங்கங்க அரிக்குது, தலை ஜாஸ்தியா அரிக்குது. சரிம்மா. அம்மா, டி நகர் ஹபீபுல்லா ரோட்ல நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு. தோல் சார்ந்த நோய்கள், நிறைய வகையான தோல் நோய்கள் இருக்கு. எந்த வகையான தோல் நோய் அப்படிங்கிறத நேரில் ஒரு முறை பார்த்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து உங்களுக்கு மூலிகை சிகிச்சைகள் கொடுப்போம். இது தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 3 மாதம் எடுக்கும்பொழுது நிச்சயமாக இதற்கு தீர்வுகள் காணலாம். இப்பொழுதுக்கு கீழா நல்லி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ கீழா நல்லி வந்து சாறு எடுத்துக்கோங்க. அந்த சாறு எடுத்துகிட்டு ஒரு 60 ml காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக 7 நாட்கள் மட்டும் குடிங்க. இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய நுண் கிருமிகளை அழிக்கும். இப்போ ஸ்கின்ல வந்து ஒரு அலர்ஜி இருக்குது, நமக்கு தோல் எல்லாமே ஒரு சிலருக்கு வந்து எதுவுமே தழும்புகள் எதுவுமே இருக்காது, ஆனால் உடம்பு ஃபுல்லாக ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு நமைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பிளட்டில் வந்து கிருமிகள் இருக்கும் பொழுது நமக்கு ஸ்கின்ல இந்த மாதிரி அரிப்புகள் வரும். ஸோ அதற்கு இந்த கீழா நல்லி சாறு வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கீழா நல்லி சாறு குடித்து ஒரு 3வது நாட்களே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து தெரியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இது எந்த வகையான சரும நோய்ங்கிறத பார்த்து சிகிச்சை எடுத்திங்கன்னா தீர்வுகள் உண்டு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்துமா? பேர் பூஜா. நான் காரைக்குடியில இருந்து பேசுறேன். சரி, யாருக்காக? என்னோட மாமிக்காக கேட்கணும். அவங்க வயது என்னமா? 48 வயசு ஆகுது. 48. உங்க கேள்வியை கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க. என்னோட மாமிக்கு 48 வயசு ஆகுது. முடக்குவாத பிரச்சனையா இருக்கு. சரிங்கம்மா. 2 காலம் நல்லா வீங்கி போயிடுது, நடக்க முடியல. சரி. 6 மாசமா இந்த தொந்தரவு இருக்கு. மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்குது, அப்புறம் மாத்திரையை விட்டுட்டோம்னா திருப்பியும் அதே மாதிரி ஆகிடுது. சரிம்மா. நடக்க முடியல. சரி அம்மா, இது முடக்கு வாதம் அப்படிங்கிறது வாதம் தன் நிலையிலிருந்து மேலோங்கி இருக்கிறதுனால ஒவ்வொரு சிறிய மூட்டுகள் முதல் பெரிய மூட்டுகளில் பாதிப்பு இருக்கும். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் முடக்குவாதம்க்கு நம்ம 4 தலைமுறைகளாக பல லட்சக்கணக்கான நோயினால் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, நிறைய வந்துட்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க, வலி மாத்திரைகள் எடுத்திருப்பாங்க. இந்த ரத்த பரிசோதனையில் பார்த்திங்கன்னா ஆர்ஏ ஃபேக்டர் ரொம்ப ஹையாக இருக்கும், ஆன்டிசிசிபி லெவல், சிஆர்பி லெவல், இது எல்லாமே ரொம்ப ஹையாகவே இருக்கும். மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க, பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட்டே வந்து இருக்காது. மருந்துகளுடைய எண்ணிக்கை மட்டுமே அதிகமாயிட்டே இருக்குது, எனக்கு இதற்கான தீர்வுகள் இல்லை அப்படின்ட்டு கடைசி நேரத்தில் நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் கூட நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். மூல காரணத்துக்கு நாம் சிகிச்சை எடுத்துக்கணும். சளி பிரச்சனையாக இருக்கட்டும், தோல் நோயாக இருக்கட்டும், எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் நோய்க்கான முதல் காரணத்துக்கு நம்ம சிகிச்சை எடுத்தோம்னா நிச்சயமாக தீர்வுகள் உண்டு. இப்போது இந்த வாதம் வந்து சமநிலைக்கு கொண்டு வரணும். வாதத்தை சமநிலைப்படுத்திட்டோம்னாலே ஒவ்வொரு மூட்டுகளில் தங்கி இருக்கக்கூடிய வாதம் வெளியேறும், வாத நீர்களும் நமக்கு உடலேருந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் சிறப்பான சிகிச்சை முறைகள், பஞ்சகர்ம சிகிச்சை முறைகள் அளித்தோம் அப்படின்னா 3 மாதத்துலேயே ஆர்ஏ ஃபேக்டர் நெகட்டிவ் ஆகிடும். பயப்பட வேண்டாம். நம்மளுடைய நேரில் ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேர்லேருந்து சிகிச்சை எடுங்க. முடக்கற்றான் கீரை ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு மருத்துவ குணம் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லியுமே வந்து அவங்களுக்கு கஷாயம் மாதிரி போட்டு கொடுக்கலாம், துவையல் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முறையான சிகிச்சை முறை எடுத்தால் நிச்சயம் தீர்வுகள் இருக்குது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பேரு? வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? ஈரோட்ல இருந்து பேசுறாங்க. என் பேர் மலர்கொடிங்க. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க பொண்ணு இருக்காங்க, மென்சஸ் சரியா ஆகுறது இல்ல, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 33 ஆகுதுங்க. 32 முடிஞ்சு 33. சரிம்மா, பேசுங்க பேசுங்க. இன்னும் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த கீழ்கட்டி எல்லாம் இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு பண்ணாங்க. இதே பாத்தீங்கன்னா இந்த மாத்திரை போட்டாதான் மென்சஸ் ஆகிற அப்படி, இல்லைன்னா 2 மாசம் 3 மாசம் இப்படி தள்ளி ஆகுது அப்படி. அதனாலே இன்னும் குழந்தையும் ரெடி ஆகுது. நீங்க யாரும்
சொல்லுங்க. சரிம்மா, நான் சொல்கிறத கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். கழிவுகள் தங்க தங்க நமக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி நம்ம மருந்துகள் வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து உடல் உழைப்பு, கீழே குனிஞ்சு நிமிர்ந்து நல்லா வேலை செய்யணும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்கும்போது இந்த வயிற்று பகுதி, அடிவயிற்று பகுதிகளில் தொப்பை விழ ஆரம்பிக்கும். தொப்பை விழ ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம உடம்புல ஹார்மோன் பிரச்சனைகள் வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். இடுப்பு எலும்பு, தொடையில் பார்த்திங்கன்னா நிறைய மசில்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுவே நமக்கு ஒரு சிம்டம் தான். ஸோ அது எல்லாமே நம்ம இந்த யோகாசன பயிற்சி, உடல் உழைப்பு, வாக்கிங் இதெல்லாம் போகும்பொழுது நமக்கு இந்த ஃபேட் எல்லாமே நமக்கு பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். ஹார்மோன் பிரச்சனைகள் வந்து எல்லாமே சரி செய்யணும் அப்படின்னா நமக்கு வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம அசைவ உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதில்ல. எல்லாமே நமக்கு ரெஃப்ரிஜரேட்டர் பண்ணி நல்லா ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு ஒரு 3 days 5 daysக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கிது. அதுதான் உடலுக்கு கேடான ஒரு விஷயமே. குறிப்பாக பிராய்லர் சிக்கன், பிராய்லர் முட்டை, பால், நம்ம டெய்லி வந்து காலையில் 2 வேளை காலையிலையும் ஈவினிங்கும் நம்ம பால் குடிக்கிறோம் இல்லைங்களா, அதில் தான் நமக்கு நிறைய ஹார்மோன் பிரச்சனைகளே வருது. சுத்தமான பசும்பால், கறந்த பால் நமக்கு கிடைக்குதா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான். எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி எல்லாமே வந்து நமக்கு ஒரு 3 நாட்கள் 4 நாட்களுக்கு அப்புறம் தான் அந்த உணவே நம்ம சாப்பிட்ற காலகட்டத்தில் இருக்கும். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி குழந்தையின்மையாக இருக்கட்டும், ஹார்மோன் பிரச்சனைகள், மன அழுத்தம், இந்த மாதிரியான உணவு எடுக்கும்போது மன அழுத்தம் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. நிறைய கோவம் வருது. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிள்ளைக்கு இவ்வளோ கோவம் வருதான்னு நம்ம ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாமே ஹார்மோன்ஸ் தான் காரணம். ஸோ உணவை நம்ம மாற்றணும். ஸோ இது நம்ம புரிஞ்சிக்கணும். வீட்டில் சமைச்ச உணவுகள், எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளில் அவங்க கவனம் செலுத்தணும். நம்மளுடைய ஆர்ஜிஎல் மருத்துவமனையில் இந்த நீர்க்கட்டிகளுக்கு சிறப்பான மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம். இப்போதைக்கு வந்து கருஞ்சீரகம், சோம்பு இது 2 சம அளவு எடுத்துக்கணும். லேசாக வறுத்து பொடி பண்ணிவிட்டு காலையில் 3 கிராம், நைட்டு 3 கிராம் வெந்நீரில் கலந்து குடிக்க சொல்லுங்கள். இந்த ஹார்மோன் பிரச்சனைகள், நீர்க்கட்டிகள் எல்லாமே மாதவிலக்கில் அவங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். சிறப்பாக நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள், மலை வேப்பிலை கலந்து இன்னும் நிறைய மூலிகை மருத்துவம் சேர்த்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், ஃபைப்ராய்ட்ஸ் கட்டியாக இருக்கட்டும், நீர் கட்டியாக இருக்கட்டும், ஹார்மோன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய மருத்துவமனையில் தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் நீராகாரம், 1 கிளாஸ் நீராகாரமில் 3 to 5 சொட்டுகள் கலந்து எடுத்துக்க சொல்கிறோம். மாத விலக்கின் பொழுது அதே மருந்தை ஒரு 10 to 15 ml எடுக்க சொல்கிறோம். ஸோ இந்த மருந்துகள் தொடர்ச்சியாக இடைவிடாமல் எடுக்கும் பொழுது இந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே மாத விலக்கிலேயே அவங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். எப்படி நமக்கு வந்து வயிறு சரியில்லை அப்படின்னா நமக்கு பேதி ஆகுதோ அப்போ வயிறு வந்து க்ளீன் ஆகிடுது. அதே மாதிரி கர்ப்பப்பையில் தங்கியிருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் மாதம் உற்பத்தி ஆகக்கூடிய கருமுட்டைகள் மாதம் வெளியேறாமல் அந்த சினை பையிலேயே தங்குறதுனாலேயே நமக்கு இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் வருது. அது எல்லாமே நம்ம வெளியேற்றக்கூடிய மூலிகை மருத்துவம் நம்ம எடுத்தோம்னா கர்ப்பப்பை எப்படி வந்து நம்ம உதாரணத்துக்கு டிஎன்சி பண்ணும்பொழுது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது இந்த கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஒரு 3 to 6 மாத காலம் எடுத்த பிறகு நிச்சயம் அவங்களுக்கு குழந்தைகள் தங்கும். இருவரும், கணவனும் மனைவியும் இருவரும் நேரில் வந்து பார்க்கறது நல்ல விஷயம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் மீனாட்சிங்க, விழுப்புரம்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க அத்தைக்காக கேட்கணுங்க. அவங்க வயதுமா? அவங்களுக்கு 58 ஆகுதுங்க. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் தொடர்ந்து. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. எங்க அத்தைக்காக கேட்கணுங்க. அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப ஒரு 3-4 வருஷமா இருக்கு. சரிங்க. நைட்ல வந்து ரொம்ப தூங்குறது கிடையாது. வீசிங் அந்த சவுண்ட்ல ஒரு மாதிரி கரகரான்னு சத்தத்துல சரியா தூக்கம் வர்றதில்ல. இருமல் வந்து அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. ஒரு மாதிரி சோர்வாயிடுறாங்க அவங்க. சரி. அந்த இருமல் வரும்போது ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் கம்பிட்டு இருக்கிற மாதிரி ஆகுது. சரி அம்மா, இதற்கு வந்து முறையான சிகிச்சை முறை எடுத்தால் நிச்சயம் இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க மீண்டு வெளியில் வந்துட முடியும். இப்போ நாம் எல்லா வகையான நோய்களுக்கும் எப்படி மருத்துவம் எடுக்கிறோன்றதை கவனிக்கணும்.
இப்போ ஒரு தலைவலி இருக்குன்னா தலைவலி மாத்திரை போடுறோம், மூக்குலேருந்து நீர் வடியுதுன்னா இல்லை இருமல் வருதுன்னா ஒரு காஃப் சிரப் குடிச்சிக்கிறோம், மூட்டுகளில் வலினா வலி மாத்திரை போட்டுக்கிறோம். இப்போ உடனே வீசிங் வருது அப்படின்னா மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா உடனே ஒரு நெபுலைசேஷன் பண்ணிக்கிறோம், இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்படி எல்லா வகையான நோய்களுக்கும் நம்ம அறிகுறிகளுக்கு மட்டும் சிகிச்சை எடுத்துக்கிறோமே தவிர இதற்கான காரணங்கள் என்ன, ஏன் வீசிங் வருது, அவங்களுக்கு என்ன வகையான அலர்ஜி இருக்குது, அவங்க உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நுரையீரலில் அவங்களுக்கு கோழைகள் தங்கி இருக்குது, இது எல்லாமே பார்த்து நம்ம அதற்குரிய சிகிச்சை முறைகள் எடுக்கணும். கிருமி தொற்றுகள் ஒரு முக்கிய காரணம். சுவாச குழாய்களில் கிருமியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்ன செய்யணும்னா இந்த சுவாச குழாய்கள் சுற்றி நமக்கு ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து கிருமியை வெளியேற்றுவதற்கு ஒரு திரவம் மாதிரி உற்பத்தி ஆகும் இயற்கையாகவே. அதுதான் நம்ம கோழை அப்படின்னு சொல்கிறோம். அது ஏதாவது ஒரு வழிமுறைகளில் வெளியேற்றும், இருமல் மூலியமாக தும்மல் மூலியமாக அது உடலிருந்து வெளியேற்றத்துக்கான முயற்சிகள் செஞ்சுட்டே இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஒரு காஃப் சிரப் குடிக்கும் போது இருமல் ஸ்டாப் ஆகிடும். இயற்கையாக நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தடுத்து நிறுத்திடுறோம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் ஒரு பக்கம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பக்கம் கோழைகளும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இருமல் நம்ம ஸ்டாப் பண்ணதுனால அது உள்ளேயே தங்கி 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 நமக்கு வீசிங் மாதிரி ஆரம்பிக்குது. இந்த சுவாச குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். வேகமாக மூச்சு இழுத்து விடுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம நெபுலைசேஷனோ இல்லை இன்ஹேலர் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது டெம்ப்ரவரியாக அந்த மருந்துகளோட வீரியம் உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த சுவாச குழாய்கள் இருக்கக்கூடிய அடைப்பு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். அதை பிராங்கோ டைலேட்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது சுவாச குழாய்கள் நல்ல டைலேட் பண்ணுற மாதிரியான மருந்துகள் அதில் இருக்கும். அந்த சமயத்தில் ஈஸியாக இருக்கும், ப்ரீத் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மெடிசனோடைய பவர் வந்து குறைய திரும்பவும் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அப்போ திரும்பவும் அவங்க இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 5 முறை 8 முறை வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ போக போக என்ன ஆகும்னா ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு இருக்கிற மாதிரி ஆகிடும். மருந்துகளோட எண்ணிக்கை, அடிக்கடி நரம்புகளில் ஊசி போடுற விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருக்கு நுரையீரலில் தண்ணி கோத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஊசி மூலியமாக கூட அந்த நீரை வந்து வெளியெடுப்பாங்க. இதற்கு எல்லாமே நம்மளுடைய மூலிகை மருத்துவத்தில் நிரந்தர தீர்வுகள் இருக்குது. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நம்மளுடைய மூலிகை மருத்துவத்தில் தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிருமி தொற்றை அழித்து முற்றிலும் உடலிருந்து வெளியேற்றக்கூடிய மருந்துகள் கொடுக்குறோம். நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய கோழைகளை வெளியேற்றத்துக்கு மருந்துகள் கொடுக்குறோம். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றத்துக்கு மருந்துகள் கொடுக்குறோம். கழிவுகள் வெளியேற நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகும். நுரையீரலில் இருக்கக்கூடிய கோழைகள் வெளியேறும்பொழுது நமக்கு நெபுலைசேஷனோ இன்ஹேலர் நமக்கு தேவைப்படாது. ஸோ கிருமி தொற்றை வந்து நம்ம சரி செய்யக்கூடிய மூலிகை மருத்துவம் மற்றும் கோழையை நுரையீரலிருந்து வெளியேற்றக்கூடிய மருத்துவம் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் மேற்கொள்கிறதுனால இன்ஹேலர் எடுக்கிறவங்க கூட இன்ஹேலர் இல்லாமல் மூலிகை மருத்துவத்திலே நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். இதற்கு பஞ்சகர்ம சிகிச்சையும் கூட சேர்த்து நம்ம கொடுக்குறோம். உள் மருத்துவம் மற்றும் வெளி மருத்துவம் ரெண்டும் சேர்த்து கொடுக்குறோம். இப்போதைக்கு தாலி சாதி வடகம் அப்படிங்கிறது காலையில் 2 மாத்திரை நைட்டு 2 மாத்திரை எடுத்துக்கலாம். நம்மளுடைய மருத்துவமனையிலும் சிகிச்சை எடுத்துக்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் தென்காசிலேருந்து பேசுகிறேங்க. என் பேர் பிரியா. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா டாக்டர் கிட்ட? என்னோட வயசு 28 ஆகுது. சொல்லுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுதுங்கம்மா. குழந்தை இல்லை. வெளியே ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா. நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கோம், ஆனால் குழந்தை நிற்கவே இல்லைங்க. சரி அம்மா, நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நீங்களும் உங்களுடைய கணவரும் நேரில் வந்து பார்க்குறது நல்லது. குழந்தையின்மை அப்படின்னு எடுத்துக்கும் போது மோஸ்ட்டாக வந்து இப்போ கூட இன்றைய காலகட்டத்தில் கூட பெண்கள் மட்டுமே ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஆண்களுக்கு பார்த்தோன்னா அவங்க எந்த இன்வெஸ்டிகேஷன்ஸும் எடுக்கிறதில்ல, பேசிக்கான டெஸ்ட் கூட அவங்க எடுக்க மாட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் அவங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நாடி பரிசோதனை செய்து கர்ப்பப்பையில் உங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்குது, அதாவது நம்மளுடைய வாதம் அப்படிங்கிறது கர்ப்பப்பையிலையும் தங்கும். ஸோ அதை வெளியேற்றுவதற்கான மூலிகை மருத்துவம் நாம் கொடுப்போம். ஸோ 2 பேரும் நேரில் வந்து பார்க்குறது நல்லது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் தேவி மேடம், தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து கால் சரி, பண்ணிருக்கேன் மேம். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான்மா. உங்க வயது என்னம்மா? எனக்கு வயசு 25 வயசு ஆகுது. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம், ஹலோ வணக்கம் மேடம். எனக்கு 25 வயசு ஆகுது மேடம். சொல்லுங்க. தலையில வந்து இந்த பட்டு மாதிரி இருக்கு மேடம். சரி. ரொம்ப தலையை அரிக்குது. சொரிஞ்சாலும் தலை சீவினாலும் இந்த பவுடர் மாதிரி தலையில இருந்து கொட்டுது மேடம். சரி, அதுக்காக தான் மேம் கால் பண்ணேன். எவ்வளவு மாசமா இருக்குமா? அது 6 மாசமா இருக்கு மேடம். ஓகே, தோல் மாதிரி வருதா, பவுடர் மாதிரி கொட்டுதா? அது செதில் செதிலா இருக்குது மேம். ஒவ்வொரு நேரம் தலையில சீப் வச்சு சீவினா மட்டும் இந்த பவுடர் மாதிரி லைட் லைட்டா அப்படியே கொட்டுது மேடம். சரி, நான் சொல்கிறத கவனிங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து டேண்ட்ரஃப்க்கும் சோரியாஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. சோரியாசிஸில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், ஆனால் டேண்ட்ரஃப் நினச்சே வீட்டிலே வந்து ஷாம்பூஸ் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதற்கும் ஒரு தீர்வு இல்லைன்னும் போது லாஸ்ட்டாக அந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக ஆன பிறகு தான் மருத்துவமனைக்கே வருவாங்க. ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்க்குறது நல்ல விஷயமா, இது டேண்ட்ரஃப் தானா இல்லை வந்து வேறு ஏதாவது ஸ்கின் டைப்பா அப்படிங்கிறத பார்த்து நம்ம சிகிச்சை முறை அளிக்கிறது நல்ல விஷயம். இப்போ நான் சொல்லக்கூடிய வைத்திய முறை நீங்கள் வீட்டிலேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். சீந்தில் கொடி அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், பவுட்ரு ஃபார்மில் இருக்கும். சீந்தில் பொடி சூரணம், அதாவது அந்த சீந்தில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 5 கிராம்ஸ் காலையிலும் நைட்டும் தொடர்ச்சியாக ஒரு 48 நாட்கள் வந்து எடுங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இதற்கு நிரந்தர தீர்வுகள் இருக்குது. சோரியாசிஸாக இருந்தாலும் சரி, டேண்ட்ரஃபாக இருந்தாலும் சரி, நாங்கள் கொடுக்கக்கூடிய பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன். சரும நோய்களுக்கு முதல் காரணம் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள், அதற்கடுத்து அசுத்தமான ரத்தம். இது சுத்திகரிக்கிறதுக்கான மூலிகை கஷாயங்கள் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இது ரெகுலராக நீங்கள் ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு தீர்வுகள் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேரு? என்னோட பேர் வந்து வாணி மேம். எந்த ஊர்ல இருந்துமா? காரைக்குடியில இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க? என்னோட பெரியம்மாக்காக கேட்கலாம் மேம், மூட்டு வலிக்காக. ஓகே, அவங்க வயது என்னம்மா? அவங்களுக்கு 58 வயசு ஆகுது மேம். 58. ஓகே, தொடர்ந்து பேசுங்க. முட்டில வந்து ரொம்ப வீக்கு ஜாஸ்தியா இருக்கு, வலி ரொம்ப அதிகமா இருக்கு மேம். நடக்க முடியல அவங்களால நார்மலா. சரிம்மா. நரம்பு வேற இழுக்குதுன்னு சொல்றாங்க. சரி, டேப்லெட் எடுத்தாதான் மேம் நல்லா இருக்கு, இல்லைன்னா வலி அவங்களால ஜாஸ்தியா இருக்கு, தாங்க முடியலன்றாங்க. சரி, சரிங்கம்மா. இப்போ மோஸ்ட்டாக உங்களை மாதிரி தான் எல்லாருமே வந்து மூட்டில் வீக்காக இருக்கும்போது கண்டிப்பாக வலி இருக்கும். இப்போ வலி மாத்திரைகள் போடுவாங்க, நிறைய பேர் ஊசி செலுத்தி அந்த நீரை வந்து வெளியே எடுப்பாங்க. இதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வயிற்றில் வந்து ஆமம் தங்கும், அதாவது கேஸ், வாதம் வந்து நமக்கு தங்கும். நமக்கு செரிமானம் சரியாக இருக்கா, நம்ம செரிமானத்திலேருந்து நம்ம கவனிக்கணும். ஸோ பசி கரெக்டாக இருக்கா, அவங்களுக்கு சரியாக பசிக்காமல் உணவு சாப்பிட்றாங்களா, சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் இருக்கா, சாப்பிட்ட உணவு ஒரு சிலருக்கு மந்தமாகவே இருக்கும். எனக்கு வேலைக்கு பசியே இல்லை, நானே டைம் ஆயிடுச்சின்னு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் ஒரு மாத்திரை போடணும், உதாரணத்துக்கு எனக்கு சுகர் இருக்குது, அந்த மாத்திரை போடணுன்றதுக்காக நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. இதுதான் மூட்டு வலிக்கு முக்கிய காரணமே. நமக்கு செரிமானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு முறையாக வேலை செய்யலைன்னா வயிற்றில் வந்து வாதம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த வாதம் தான் நமக்கு ஒவ்வொரு மூட்டுகள்லையும் தங்கி நமக்கு வலியோடு சேர்த்து வீக்கம், வாத நீரும் உற்பத்தி ஆகிறதுக்கு முதல் காரணமாக இருக்குது. இதை நம்ம சரி செய்யாமல் நம்ம வலி மாத்திரைகள் எடுத்தாலோ, இல்லைனா ஊசியை போட்டு அந்த நீரை வெளியே எடுத்தாலோ, இல்லை ஸ்ப்ரே அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, ஆயின்மெண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுறது நமக்கு நிரந்தர தீர்வுகள் கிடையாது. அப்பொழுதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்கும். இதற்கு மலமிளக்கி சூர்ணம் கொடுக்கணும். நிலவாகை சூர்ணம் 5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. மோஷன் ஃப்ரீயாக போக போக உடலுக்கு தங்கியிருக்கக்கூடிய வாதம் எல்லாம் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக 3 மாதம் இதை சாப்பிடுங்க. அதற்கடுத்து இந்த மூட்டில் இருக்கக்கூடிய வீக்கத்தை வெளியேற்றுவதற்கு நிறைய சிகிச்சை முறைகள் நம்ம மருத்துவமனையில் கொடுக்குறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மஞ்சனித்து இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா விளக்கெண்ணெய் விட்டு வதக்கிட்டு லேசாக சூடாக இருக்கும்போது வீக்கமாக இருக்கக்கூடிய மூட்டுகளில் வச்சு அதுக்கு மேலே காடா துணி வச்சு நல்லா ஒரு சின்னதாக கட்டு மாதிரி லைட்டாக போடுங்க. ஒரு 3 hours 4 hours கழிச்சு ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீக்கம் எல்லாமே நல்லாவே வத்த ஆரம்பிக்கும். மசாஜ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து மூட்டு வலின்னு வீட்டிலேயே எண்ணெய் போட்டு உருவி விடுவாங்க, வலி அதிகமாயிரும். ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது. மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் சிகிச்சை எடுக்கிறது நல்ல விஷயம். மூட்டு வலியாக இருக்கட்டும், முடக்குவாதமாக இருக்கட்டும், பக்கவாதமாக இருக்கட்டும், இந்த ஒவ்வொரு மூட்டுகளில் இருக்கக்கூடிய வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் தொடர்ச்சியாக ஒரு 10 to 15 நாட்கள்
தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது. அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாமல் மூலிகை மருத்துவத்தில் இது சரி பண்ண முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்க வேண்டாம், ஃபோன்ல பேசுங்க. நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. திருச்சியில இருந்து போன் பண்றோம், ராதிகா. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? மேம் எனக்கு ஏஜ் 39 ஆயிடுச்சு மேம். பேசுங்க. எனக்கு சைனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி மூக்கு அடப்பா இருந்துச்சுங்க மேம். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போய் கேட்டதுக்கு அலர்ஜி சளி அப்படின்னு சொன்னாங்க மேம். சரி. அப்புறம் அந்த மூக்கடப்புக்கு ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, போட்டுட்டு இருந்தேன் மேம். இப்போ ஒரு 2 வீக்ஸா பாத்தீங்கன்னா நெஞ்செல்லாம் ரொம்ப இறுக்கமா இருக்க மாதிரி இருக்கு மேம், லெஃப்ட் சைடு. சரிம்மா, நான் சொல்றதை கவனிங்க. இப்போ இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது அலர்ஜினால வரக்கூடிய தொந்தரவுகளில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டஸ்ட் அலர்ஜியாக இருக்கலாம், இல்லை புகை அலர்ஜியாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாத், நம்ம புதுசாக ஒரு துணி போடுறோம் அப்படின்னா அதுலேயும் அலர்ஜி இருக்கலாம். லெதர் பர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான அலர்ஜிகள். செல்ல பிராணிகள் வீட்டில் வளர்ப்பாங்க, வீட்டில் வந்து வாசனை உள்ள பூக்கள் வந்து தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு, குளிர்ந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது, இந்த மாதிரி நிறைய வகையான அலர்ஜிகள்னால இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைகள் வரும். இதற்கு முதல் காரணம் அப்படின்றது நம்ம சித்த மருத்துவத்தில் அதிகப்படியான உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்பொழுது, நம்ம குளிர்ச்சியான விஷயங்கள் ஈடுபடும்பொழுது நமக்கு தலையில் நீர் கோர்த்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. நம்ம பொதுவாக வந்து பார்த்துக்கிட்டோம்னா சைனசைட்டிஸாக இருக்கட்டும், தோல் நோயாக இருக்கட்டும், மூட்டு வலியாக இருக்கட்டும், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை அன்றாடம் வெளியேற்றணும். ஆரோக்கியமான ஒரு உடல் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 முறை மலம் கழிக்கணும், 6 முறை சிறுநீர் கழிக்கணும். கழிவுகள் தேங்க தேங்க இந்த வாத பித்த கபம்ல நமக்கு சீரான ஒரு நிலை இருக்காது. ஸோ கழிவுகள் வெளியேறும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு கிருமியை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம அதிகப்படுத்திக்கணும். அதற்கு இயற்கை சார்ந்த உணவுகள் மட்டுமே ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. உடல் உழைப்பும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். கழிவுகள் வெளியேற்றக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ யூரின் ஃப்ரீயாக போகணும், மோஷன் ஃப்ரீயாக போகணும், நல்ல வேர்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு இந்த கழிவுகள் வெளியேறும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நோய் எதிர்ப்பு ஆற்றலை எப்படி அதிகப்படுத்தணும், நோய் வராமல் தடுக்கணுன்னா நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய உணவே மருந்து அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்டே. ஸோ காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இது 3 மூலிகையும் தொடர்ச்சியாக எடுக்கிறவங்களுக்கு எந்த வகையான நோய்களும் ஏற்படாது. ஸோ அதனால் காலையில் சாப்பிட்ட பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து தோல் நீக்கணும். ஒவ்வொரு மூலிகை மருத்துவத்திற்கும் ஒவ்வொரு சுத்தி முறை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தோலை நீக்கிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டி போட்டு கஷாயம் மாதிரி குடிக்கலாம். பகலில் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு 2 கிராம் வந்து சுக்கு வந்து வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். நைட்டு வந்து தூங்க போகும்பொழுது கடுக்காய் தோல் இருக்கு இல்லையா, அதை பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு 5 கிராம் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். இது கழிவுகளை வெளியேற்றும். இந்த 3 மூலிகையும் கிருமி தொற்றுகள் வராமல் தடுக்கும், உடம்புல வந்து வாதத்தை வெளியேற்றும், மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி பண்ணும். நம்ம நரம்பு மண்டலம், ஜீரண மண்டலம், கழிவு மண்டலம், ஒவ்வொரு உறுப்புகளும் நல்ல எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகை மருத்துவமும் இதில் இருக்குது. ஸோ இது எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு கார மருந்து அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ தலை குளிக்கிற அன்றைக்கி அந்த பாலாடையில் வந்து கார மருந்துன்னு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நாட்பட்டு எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஸோ சின்ன பிள்ளையிலேருந்தே நம்மளோட மூலிகை மருத்துவம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வந்தோம்னா அந்த குழந்தைங்க ஃப்யூச்சர் வரைக்கும், அவங்க லைஃப் எண்ட் வரைக்கும் அவங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷன்ஸுமே வராது. ஸோ மாசிக்காய் வந்து சேர்த்துப்பாங்க, ஜாதிக்காய் சேர்த்துப்பாங்க, வசம்பு சேர்த்துப்பாங்க, மஞ்சள், பெருங்காயம், இது எல்லாமே குழந்தைங்கள்லேருந்து கொடுக்க அவங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஸோ மாதத்துக்கு ஒரு முறையாவது வேப்ப இலையை அரைச்சி வந்து கொடுப்பாங்க, வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வெளியேறதுக்கு. இது எல்லாமே நம்ம மறந்துட்டோம். இப்போ பூச்சி மருந்துனா அதுக்கும் நம்ம மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம். கசப்பு சுவை நம்ம சாப்பிட்றதே இல்லை. ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கிட்டதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் வருது. நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தணும். முறையான சிகிச்சை முறைகள் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக 3 மாதத்தில் அந்த சைனசைட்டிஸ் சரியாயிடும். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் வணக்கம். என்னோட நேம் முருகன் மேடம். எந்த ஊர்லேருந்து சார்? நாமக்கல் மாவட்டம் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
என்ன வயது 44 மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் வணக்கம் மேடம். மேடம் எனக்கு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து லெஃப்ட் சைடில் இடுப்புல பெட்டஸ் ஊசி போடுறதுக்கு மேலே கொஞ்சம் இடத்துல இருந்து கொஞ்சம் வலியா இருக்கு மேடம். சரிங்க. அது காலையில் ஆனால் கொஞ்ச நேரம் வலிக்கும் மேடம், அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. சரி. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சரி எப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பத்மாசனம் ஒன்று போடலான்னு ஒரு 2 நாளாக பத்மாசனம் போட்டேன் மேடம். சரிங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு இருந்து வலி இப்போ ரைட் சைடில் வந்துருச்சு மேடம். சரி. அதான் மேடம் என்ன பண்ணலாம் ஏதுன்னு சொல்லுங்க மேடம். மோஷன் ஃப்ரீயாக இருக்கா சார்? அதெல்லாம் காலையில் ஆனால் கரெக்டாக வருது மேடம். சரி, ஓகே. ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு யோகாசன பயிற்சி பண்ணுறோன்னும் பொழுது நமக்கு நரம்புகள் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும், அதனாலே ஒரு பெயின் இருக்கும். ஆனால் இடைவிடாமல் தொடர்ச்சியாக செய்யுங்க. வலிகள் வந்து ஒரு வாரம் வரையும் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். சிம்பிளாக வந்து சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு ஒத்தடம் கொடுங்க. இன்னும் எப்சன் சால்ட் அப்படின்னுங்கிறது கிடைக்கும், உடனே பெயின் வந்து குறையும். ஸோ எப்சன் சால்ட் அப்படிங்கிறது எல்லா கடைகளுமே கிடைக்கும். நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த சால்ட்டை போட்டு ஒரு திக்கான ஒரு டர்க்கி டவல் வச்சு நல்லா ஒத்தடம் கொடுங்க. இடுப்புலேருந்து கால் வரைக்கும் 2 கால்களுக்கும் நல்லா ஒத்தடம் வந்து கொடுங்க. உங்களுக்கு உடனே பெயின் வந்து நல்லா குறையும். இதில் வந்து சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப புவராக இருக்கும்போது நமக்கு ஒரு பெயின் இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா பயிற்சி முறைகளும் தொடர்ச்சியாக பண்ணுங்கள், சரியான முறையில் பண்ணணும். நிறைய பேர் யோகாசனம் வந்துட்டு வீட்டில் இருந்தபடியே மொபைல்ஸ் பார்த்து பண்ணுறாங்க, ஆனால் அதற்கு வந்து ஏஜ் பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, அவங்க பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, வேறு ஏதாவது உடம்புல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா, ஸோ இது பண்ணும்பொழுது நமக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது இதெல்லாம் பண்ணலாமா, இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஒரு மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் பண்ணுறது நல்ல விஷயம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து திவ்யா மேம். எந்த ஊர்லேருந்துமா? விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? என் பையனுக்காக கேட்குறேன் மேம். பையனோட வயது என்ன? பையனோட வயது 16. 16. உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கம்மா. என் பையனுக்கு வந்து 16 வயசு ஆகுது. சரி. காலைல எந்திரிச்சதுல இருந்து ஒரே தும்மல், அடுக்கு தும்மலாட்ட தும்பிக்கிட்டே இருக்கான் பையன். சரி. ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுது, மூச்சுட கொஞ்சம் சிரமமா இருக்கு அவனுக்கு. சரிம்மா. அம்மா ஃபஸ்ட்டு வந்து வாரத்தில் 2 முறை வேது பிடிக்க சொல்லுங்கள். துளசி இலை, நொச்சி இலை, கற்பூரவள்ளி இலை, வேப்ப இலை, தும்ப இலை, இதைகள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்ல வேர்வை வரா மாதிரி வேது பிடிக்கணும். அதற்கு அடுத்து மஞ்சள் இருக்கு இல்லையா, அது விளக்கில் சுட்டு அந்த புகையை வந்து உள்ளுக்கு சுவாசிக்க சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வகையான மூலிகை கஷாயங்கள் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருங்க. நிலவேம்பு கஷாயம், குறிப்பாக இந்த கிளைமேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வராமல் சளி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மூலிகை கஷாயங்கள் கொடுக்கலாம். இப்போ காலையில் எழுந்தோன்னே நம்ம தாய்மார்கள் என்ன பண்ணுவோம்னா, குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு ஒரு பாக்கெட்டில் வரக்கூடிய நம்ம குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு திக்கான பாலில் வந்து நம்ம பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கையான ஒரு முறைகளில் கிடைக்குதா அப்படின்னா அதை யோசித்து தான் நம்ம கொடுக்கணும். குழந்தைக்கு வந்து பால் கொடுத்தீங்க அப்படின்னாலே கோழை வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், அதனால் பால் குடிக்கிறத நிப்பாட்டுங்க. இந்த அடுக்கு தும்மலுக்கு ஆடாதொடை இலை கஷாயம் வந்து கொடுக்கலாம், திருநீற்று பச்சிலை இலை கஷாயம் வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு 20 ml வந்து டெய்லி காலையில் கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த அடுக்கு தும்மல் உடனே ரிலீஃப் வந்து கிடைக்கும். குழந்தைகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். நல்லா ஓடி ஆடி விளையாட சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, டியூஷனுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க, அவ்வளோதான். ஸோ அந்த ரூம்குள்ளேயே தான் வந்து அடைச்சி வச்சுருக்கோம். ஸோ குழந்தைங்களும் நல்ல 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாடணும். அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள் ரத்த ஓட்டம் சீராக வரும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பாற்றலும் அதிகமாக இருக்கும். சூரியன் ஒளியில் விளையாட விடணும். ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். நம்மளுடைய மருத்துவமனையிலும் இதற்கு சிறப்பான கஷாயங்கள் வந்து கொடுக்குறோம். ஒரே ஒரு கஷாயம் ஒரு 3 மாதம் எடுத்தால் நிச்சயம் சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சார்? நேசிகன் நம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது? வயது 72. 72. உங்கள் கேள்வியை கேட்கலாம். எனக்கு அதான் மேடம் இடுப்பு டிஸ்க் பிரச்சனை இருக்கு, வலியா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம்? சரிங்க. டிஸ்க் பிரச்சனைக்கு
நம்ம பஞ்சகர்ம சிகிச்சை மேற்கொள்ளணும். தொடர்ச்சியாக ஒரு 15 நாட்கள் பஞ்சகர்ம சிகிச்சை மேற்கொள்ளணும். இப்போ டிஸ்க் பல்ஜாக இருக்கும்பொழுது நரம்புகளில் இரத்த ஓட்டம் சீராக இருக்காது. அதனால் வலிகள் கால் வரைக்கும் நமக்கு பரவ ஆரம்பிக்கும். இடுப்பில் தான் பிரச்சனையாக இருக்கும், ஆனால் அதோடைய தொந்தரவுகள் வந்து நமக்கு கால்லையும் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுறது நல்ல விஷயமா இருக்கும். இதற்கு மூலிகை மருத்துவமும் நம்ம கொடுக்குறோம். இதில் ரெகுலராக ஒரு 3 months 6 months இங்கே எடுக்கும்பொழுது நிச்சயமாக சரி பண்ணிக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் இந்த L4 L5ல மோஸ்ட்டாக வந்து டிஸ்க் பல்ஜாக இருக்கும். ஸோ இதற்கும் வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாங்க. எப்பவுமே வந்து ஹிப் பெல்ட்டோடவே நிறைய பேர் வந்து இருப்பாங்க. நிறைய பேஷண்ட்ஸ்னால நடக்க முடியலன்னு சொல்லி வீல் சேரில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம சரி பண்ணியிருக்கோம். ஸோ நேரில் வந்து பாருங்கய்யா, அந்த பஞ்சகர்ம சிகிச்சையில் முக்கியமாக கடிவஸ்தி அப்படிங்கிற சிகிச்சை முறை கொடுக்குறோம். இந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம்லாம் நல்லாவே அவங்களுக்கு ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். நேரில் வந்து பாருங்கள். நன்றி ஐயா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்க வேண்டாம், ஃபோனில் பேசுங்க. நீங்கள் தான் இருக்கீங்க லைனில். உங்கள் பேர் சொல்லுங்கள். பர்கூர்ல இருந்து பேசுறேங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கே கேட்குறேங்க. துளசி என் பேரு. சரிம்மா துளசி அம்மா, உங்கள் வயது என்ன? துளசி. உங்கள் வயது என்னம்மா? டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. 45. 45. உங்கள் கேள்வியை கேட்கலாம். வயிறு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்கம்மா. அப்புறமா கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆயிருக்குது சாப்பிட்டாலே. என்ன மாத்திரைகள் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா டெய்லி? டெய்லி எதுவும் எடுக்கலீங்க. சரி. பசி இருக்கா? அம்மா டிவி பார்க்காதீங்க, ஃபோன்ல பேசுங்க. டாக்டர் கேள்வி கேக்குறாங்க. உங்களுக்கு பசி இருக்கான்னு கேக்குறாங்க. பசி எடுக்கிறது இல்லைங்க. பசி எடுக்கிறது இல்லை, அதனால தாங்க ஃபோன் பண்ணேன். சரி. மோஷன் ஃப்ரீயா இருக்காம்மா? இல்லைங்க. இல்லை. சரி. இது எல்லாமே முக்கிய காரணம். நம்ம இதை தான் சரி பண்ணணும். இப்போது அல்சர் இருக்குது, வயிற்றில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த சமயத்தில் கூட மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வயிறு அப்படியே உப்புசமாயிரும். அவங்களால உட்கார்ந்து கூட இருக்க முடியாது. நெஞ்சுக்குழிக்கிட்ட ஏதோ ஊசி வச்சு குத்துற மாதிரி ஒரு வலி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வலி வந்து அப்படியே ஷோல்டர் வழியாக கூட பரவும். ஏன்னா வாதம் அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு அந்த மசில்ஸில் கூட பெயின் வரும். இப்போ பசி இல்லை அப்படின்னும்பொழுது உங்களுக்கு ஜீரண மண்டல முறையாக செயல்படலைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை முறை அளிக்கணும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை முறை கொடுக்குறோம். நம்ம பல வருஷமாக உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே இந்த சிகிச்சை முறை எடுக்கும்போது வெளியேற ஆரம்பிக்கும். உடம்புல இருக்கக்கூடிய வாதம் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதற்கடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருக்குடல் இங்கெல்லாம் கழிவுகளோட தேக்கம் தான் நோய்க்கான முதல் காரணம். அதாவது இப்போ பசி இல்லை அப்படின்னும்பொழுது உங்களுக்கு லிவரில் கழிவுகள் தங்கியிருக்கும். நிறைய பேருக்கு வந்து பித்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வெளியேற்றணும். இந்த வாத பித்த கபம் நம்ம சீராக்கணும். இந்த மாதிரி வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ கழிவு நீக்கு சிகிச்சை முறைகள் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அதற்கடுத்து இந்த அல்சருக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் ஒரு 3 மாதம் சிகிச்சை எடுத்தால் போதுமானது. இப்போது உங்களுக்கு ஒரு சில உணவு முறைகள் நீங்கள் கொஞ்சம் மாற்றணும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக காரம் எடுக்கக்கூடாது. குறிப்பாக பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், நம்ம சமையலை உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய், இது எல்லாமே நம்ம டோட்டலாக மாற்றணும். செக்கில் ஆட்டின எண்ணெய் மட்டுமே உபயோகப்படுத்தணும். அதே மாதிரி காரம் அப்படிங்கிறது மிளகு, ஜீரகம் இந்த மாதிரியான கார உணவுகளில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்ல விஷயம். ரொம்ப ப்ரெஷராக இருக்கீங்க, டிப்ரெஷனாக இருக்கீங்க, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த வயிற்றில் அல்சர் பிரச்சனைகள் வரும். மணத்தக்காளி கீரை அடிக்கடி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயே நிறைய உபயோகப்படுத்துங்க. வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது சரி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ வாதத்தை சமநிலைப்படுத்திட்டு நம்ம இந்த அல்சருக்கான மருத்துவம் எடுத்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் உஷாராணிமா. எந்த ஊர்லேருந்துமா? சென்னையிலேருந்து பேசுகிறேம்மா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான்மா. உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியே கேட்கலாம். வயது 65மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா. எனக்கு மோஷன் போனா எரிச்சலா இருக்குமா? எரிச்சலா இருக்கு. ஆமாம்மா. ஓகேம்மா. வேற மாத்திரை எதாவது எடுத்துக்கிறீங்களா? இஞ்சி மிளகெல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்கவே மாட்டேங்குமா. சரி. இப்போ மாத்திரைகள் எதாவது எடுத்துக்கிறீங்களா? தைராய்டுக்கு மாத்திரை எடுத்துக்கிறேம்மா. சரி.
தைராய்டுக்கு யாருக்கெல்லாம் தைராய்டு இருக்கோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் வரும். அதாவது ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் வரும். உடலில் வந்து ஒரு வறட்சி தன்மை, அவங்க ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில், அதாவது உணவு முறைகள், வாழ்க்கை முறை, இதை நம்ம மாற்றிக்கிட்டோம்னாலே இந்த பிரச்சனை சரியாயிடுமா, கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பசி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பசித்த பிறகு உணவு எடுத்துக்கோங்க. எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்து மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு சிம்பிளான ஒரு மூலிகை மருத்துவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், திரிபலா சூரணம். ஸோ இது வந்து உங்களுக்கு திரிபலா சூரணம் எடுக்கும்போது இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, உடம்புல வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குனாலும் இந்த மூலிகையை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஒரு 5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுங்க. ரொம்ப காரமான உணவுகள் எடுக்க வேண்டாம். ஏன் அங்கே மோஷன் படுத்த ஒரு எரிச்சல் இருக்குன்னா, டைட் மோஷன் போகும்போது அங்கே வெடிப்புகள் வரும். அதனாலேயே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ திரிபலா ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். துத்தி இலை உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா துவையல் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நேரில் வந்து சிகிச்சை எடுங்கம்மா, நிச்சயம் சரியாயிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இங்கே கூட கலந்து கொண்டு விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் மற்றொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.